ஹலோ மக்கள்ஸ், இந்த வீடியோவில் என் அக்காவோட முகூர்த்த கால் ஃபங்க்ஷன் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து. காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு முகூர்த்த காலுக்கு தேவையான பொருளெல்லாம் எங்கள் அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிவப்பு கலர் துணியில் நவதானியம் 9 வகையான தானியத்தை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை 3 முறை சாமி கும்பிட்டுட்டு 3 முறை போடணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த ரெட் கலர் துணியில். இன்னைக்கு காலையில் தான் எங்கள் மாமா, பெரியம்மா, அம்மாச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களும் அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லியிருந்தாங்க, அவங்களும் வந்திருந்தாங்க. இப்போ எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ண போகிறோம். ரீசெண்டாக தலைமுழுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் 4-5 பேர் என்ன ஹோட்டல் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், நாங்கள் ஹோட்டல் வச்சுருக்கோம். ஸோ அதனால் பேக்ரவுண்ட்லாம் அப்படி தான் இருக்கும். தலைமுழுக்கு வீடியோ கார்டில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாருமே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் துணியை ஒன்று சேர்த்து ஒரு கயிறை வச்சு கட்டிட்டாங்க. இந்த கட்டுனதை என்ன பண்ண போகிறாங்கன்னா, முகூர்த்த கால் கம்பு இருக்குல்ல, ஸோ அது மேலே கட்டுவாங்களாம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. முகூர்த்த கால் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதையும் நான் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதெல்லாம் கட்டி முடிச்சதுமே ஒரு 2 சேர் கேட்டாங்க. ஏன்னா முகூர்த்த கால் வைக்கணும், மஞ்சள் தடவுனா கரையேறும், ஒரு பிளாஸ்டிக் சேர் தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வச்சதுக்கப்புறம் முகூர்த்த காலுக்கு ஆல்ரெடி நாங்கள் குழி தோண்டி வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, முகூர்த்த கால் ஃபுல்லாக மஞ்சள் பூச போகிறாங்க. இது முழுக்க முழுக்க பெண்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெரியவங்க யாருன்னு பார்த்தா எங்கள் அம்மாச்சி. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணி விடட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் அம்மாச்சிக்கு அப்புறம் எங்கள் பெரியம்மா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணி, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் இன்வைட் பண்ணோம்ல, அவங்களாம் சேர்ந்து மஞ்சள் பூச ஆரம்பித்தாங்க. ஒரு இடத்துல கூட அந்த கட்டை தெரியக்கூடாது, ஃபுல்லாக மஞ்சள் கவர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பூசினாங்க. மஞ்சள் பூசி முடிச்சதுக்கப்புறம் குங்குமம் வைக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் குங்குமம் வைக்கக்கூடாதான், மஞ்சள் பூசினதுக்கப்புறம் நவதானியம் போட்டு ஒரு சிவப்பு கலரில் துணி கட்டணும்ல, அதை தான் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வர போயிருந்தாங்க. அந்த நவதானியத்தோட மாவில வேப்பிலை அது 2 வச்சு அதோட சேர்த்து கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எடுத்துகிட்டு பெண்கள்லாம் செய்யணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த கம்பம் முகூர்த்த காலில் கட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த முகூர்த்த காலோட சேர்த்து கட்டி முடித்ததும் நெக்ஸ்ட்டு குங்குமம் வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் மட்டும்தான் அந்த குங்குமம் வைக்கிறது, மஞ்சள் தடவுறது எல்லாமே கேர்ள்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாச்சியே ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு இதுவாக அந்த கம்பம் ஃபுல்லாகவே குங்குமமாக இருக்கணும், பொட்டு பொட்டு வச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாருமே அந்த ஃபுல்லாக அந்த கம்பம் ஃபுல்லாமே குங்குமமாக வச்சுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், ஏன்னா வைக்கிறவங்க எல்லாரையும் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்திருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு வீடியோ மாதிரி தெரியும், பட் எங்களுக்கு இது ஒரு மெமரிஸ், யார் யார் வந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி பார்ப்போம்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அதுக்காக தான் எல்லா வீடியோவுமே ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பிடிச்சவங்களாம் அந்த வீடியோவில் இருந்தாங்கன்னா அந்த வீடியோவே பார்த்துட்டே இருப்பாங்களா. ஸோ அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த முகூர்த்த காலில் பூ வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு முகூர்த்த கால் நட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு முகூர்த்த கால் நட்டதுக்கப்புறம் கோமியம், பால், தயிர் அதெல்லாம் ஊற்றலான்னு சொல்லிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் முகூர்த்த கால் பாய்ஸ்லாம் சேர்ந்து தான் தூக்கி அந்த குழியில் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கா, ஒரு 7 பேர் இருக்கணும், 9 பேர் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு முகூர்த்த காலை அந்த குழிக்குள்ளே இறக்கிட்டாங்க. முகூர்த்த கால் நட்டு முடித்ததும் நெக்ஸ்ட்டு பெண்களாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழியில் கோமியம், தயிர், அப்புறம் பால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் நவதானியம் அது மாதிரிலாம் போட்டுட்டு அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பெரியவங்களில் எங்கள் அம்மாச்சியில், ஸோ அவங்களே ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. நெக்ஸ்ட்டு 1 by 1 எல்லாருமே இதே ப்ராசஸை பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அப்புறம் எல்லாரும் முடிச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற கோமியம், தயிர், பால், அப்புறம் நவதானியம் இது எல்லாத்தையுமே அந்த குழியில் வந்து ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு குடத்துல வந்து சின்னோண்டு குடத்துல வந்து மஞ்சளை கரைச்சி வச்சுருந்தாங்க. அதையும் அந்த குழியில் வந்து ஊற்றிட்டாங்க. ஊற்றி முடித்ததும் அந்த குழியை வந்து கவர் பண்ணாங்க. இருக்கிற எல்லா மண்ணையும் தள்ளி குழியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக அந்த முகூர்த்த காலையும் ஊண்டியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னா முகூர்த்த காலுக்கு படையல் போடணும். ஸோ அதுக்காக அது ஃபுல்லாக இருக்கிறத மஞ்சள் போட்டு மொழுகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா மஞ்சளை கரைச்சி தொளிச்சாங்க. மஞ்சள் தெளிச்சதுக்கப்புறம் ஒரு வாழை இலை போட்டு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான சூடம், ஊதுபத்தி, விளக்கு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணாங்க. வாழைப்பழம், தேங்காய் எல்லாமே வச்சு அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயும் விளக்கேற்றிடணும் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் அம்மாச்சி வந்து விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணாங்க. சாமிக்கு படையல் கூட எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. படையல்னா பொங்கல், சுண்டல் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. இது மாதிரி தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு அதெல்லாம் வைக்கிறதும் ஒரு படையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா சாமி கும்பிட போகிறாங்க. தேங்காய் பழம்லாம் உடச்சி கற்பூரம் காமிச்சு ஊதுபத்தியெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட போகிறாங்க. எல்லாருமே தீபம் காட்டி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் மார்னிங் வந்து டிஃபன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இட்லி, வடை, கேசரி, சட்னி, சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை தான் அவங்களுக்கு சர்வ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் டீ, காஃபி அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்.
வந்தவங்களுக்கு நல்லா சாப்பாடு போட்டு வழி அனுப்பிச்சி வச்சோம். அதுக்கப்புறம் வந்து பந்தல் போடுறதுக்கு வந்திருந்தாங்க. எங்கள் ஊர்லலாம் பந்தல் போட்டு கட் அவுட் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து பந்தல் மட்டும்தான் போடுவாங்களாம். எல்லாருமே தனித்தனியாக தான் பண்ணுவாங்களாம். ஸோ நாங்கள் பந்தல் மட்டும் போட சொன்னோம். அதுக்கப்புறம் வாழை மரம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வாழை மரமும் வீட்டுக்கு 2 பக்கம் சைட்லேயும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாழை மரம், பந்தல், அப்புறம் கொஞ்சம் மாவிளை டெக்கரேஷன் அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தா தான் ஒரு ஃபங்க்ஷன் வீடு மாதிரியே இருந்தது. பந்தல், வாழை மரம், அப்புறம் மாவிளை டெக்கரேஷன் அதெல்லாம் பண்ணி முடிச்சதும் பேனர் வைக்கலான்னு பார்த்தாங்க. பேனர் வந்து நாங்கள் 10க்கு 10 அடிச்சிருந்தோம். பட் எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே 10க்கு 15 தான் அந்த கட் அவுட் பண்ணுறது வச்சுருந்தாங்க. ஸோ வேறு வழியே இல்லை. நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டோம், கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி 10க்கு 15 கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு கட்டினாங்க. இந்த முகூர்த்த கால் ஃபங்க்ஷன் நடந்தது விநாயகர் சதுர்த்தி. ஸோ அதனால் ஈவினிங் வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு விநாயகர் வந்து என் தங்கச்சி பண்ணா. எப்போதுமே அவள் தான் பண்ணுவாள், சூப்பராக பண்ணுவாள். பட் இந்த டைம் தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதுக்கப்புறம் விநாயகருக்கு படையல் போட்டாங்க. போட்டுட்டு சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் அக்காவுக்கு மேரேஜுக்கு வாங்கியிருந்த நகை, செயின், கம்மல், கொலுசு, அப்புறம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு அதில் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் அதை வாங்க மறந்துட்டோம். நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு saree வச்சு சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் எங்கள் அக்காவுக்கு வந்து கொடுத்தாங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு. உடனே போட்டுக்க சொன்னாங்க. ஏன்னா மேரேஜுக்கு 1 day தான் இருந்துச்சு. இப்போவே நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விநாயகருக்கு படைத்த படையிலேருந்து கொஞ்சம் பொரி, சுண்டல், அதுக்கப்புறம் கொழுக்கட்டைலாம் சேர்த்து போட்டு ஒரு பிரசாதம் மாதிரி எங்கள் அம்மாச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டோம். அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தினால ஊர்வலம் வந்து இருந்துச்சு சாமி. ஸோ அதுவும் வந்து போயிட்டு சாமி கும்பிட்டோம். அப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் டே எங்கள் அக்காவுக்கு வந்து மெஹந்தி போட அவங்க ஃப்ரெண்டு இல்லை சிஸ்டர்னு கூட சொல்லலாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து அவளுக்கு ஃபுல்லாக மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் சைடில் வந்து ஆரத்தி பிளேட் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவள் மெஹந்தியில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தா. அவங்க எப்போ மீட் பண்ணாங்க, அப்புறம் அவங்களுக்கான ஒரு கோட்ஸ்லாம் இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து கேர்ளு, ஒரு சைடில் பாய், அந்த மாதிரிலாம் வச்சு அவளுக்கு பிடிச்ச மாதிரியே மெஹந்தி போட்டு விட்டாங்க. அவளுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் அதை போட்டு விட்டுருந்தாங்க. அதோட பிக்சர்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அவங்க உண்மையிலே ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் சரி எங்கள் அக்காவுக்கும் சரி சூப்பராக போட்டிருந்தாங்க. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக மேரேஜ் வீடியோ தான் அப்லோட் பண்ணுவேன். ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே எப்படியாச்சும் அப்லோட் பண்ணிடலாம். வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.